கிறிஸ்துவின் உபதேசம், இது நம் வாழ்வின் அவசியம் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை தொழுது கொள்ளும் பிள்ளைகள், அவர் சொல்லுகிறபடி நம்முடைய தொழுகை மற்ற கிரிகள் எல்லாம் இருந்தால் ஆசீர்வாதமாக அமையும். இது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு சத்தியம். அப்படி இல்லாத பட்சத்தில் அது வீணான ஆராதனை, பிரயோஜனமற்ற ஆராதனை, சுய ஆராதனை என்று சொல்கிறார். அதனால எந்த ஒரு பலனுமே இல்லை. இன்ற காலை வேளையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமானது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து சத்தியங்களை படித்து வருகிறோம். என்ன எச்சரிப்பு, யாருக்கு எச்சரிப்பு, அந்த எச்சரிப்பை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை குறித்து கவனித்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாம படிக்கிற ஒரு பாடமானது, மற்ற ஜனங்களுக்குள் ராஜா இருக்கிறது போல எங்களுக்குள்ளும் ராஜா இருக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்துல கேட்டார்கள். அப்படி கேட்ட அந்த இருதயமானது அவர்களுடைய பார்வையில் அது சரியாக இருந்தது. ஆனா தேவனுடைய பார்வையில, தேவனுடைய இருதயத்துக்கு அது வேதனை தரக்கூடியதாக, வருத்தமாக இருந்தது. மற்ற ஜனங்கள் எப்படி வாழ்கிறார்கள், மற்ற ஜனங்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறார்கள், அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று ஒரு இருதயமானது நமக்குள்ளும் இருக்கிறது. ஒருவரை பார்த்துதான் நாம் ஒன்றை விரும்புகிறோம். யாரை ஒருவரை பார்க்காமல் நாம் விரும்புவது கிடையாது. அப்போ மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு விருப்பம் வருவது தவறு அல்ல என்று சொல்லுகிற மக்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அந்த வகையில நம்ம கவனிக்கும் பொழுது நியாயமானதுதான் நம்ம சொல்லுகிறோம். பாருங்க, எனக்கு இது தெரியாது, இதனுடைய விருப்பம் என்னன்னு தெரியாது, இதனுடைய பலன் என்ன, இதனுடைய பயன் என்ன, இதனுடைய தரம் எது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு இடத்துல அந்த பொருளை பார்க்கும் பொழுது அதனுடைய தன்மையும் பயன்பாடு, அதனுடைய உயர்வு, மதிப்பு எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறோம். இப்ப அதுக்கப்புறம் நம்ம விரும்புவது சரிதானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ஜனங்கள் அப்படித்தான் நினைத்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள். தேவன் அவர்களை நம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட நாளிலிருந்து அந்த ஜனங்களுக்கு அவரு ராஜாவாக இருந்து அவர்களை எல்லா வகையிலும் பாதுகாக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுதலை செய்து கானான் தேசத்துக்கு கொண்டு போய் அவர்களை சுதந்திரமாக அந்த இடத்தை அவங்களுக்கு கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்காக அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு போகும் வழியிலே அந்த மக்களுக்கு எதிர்ப்புகள் வருது, தடைகள் வருது. அது எல்லாவற்றிலும் தேவன் துணை நின்று காப்பாற்றுகிறார். யுத்தம் என்னன்னு தெரியாது, யுத்தம் செய்வதற்கான அந்த அந்த அனுபவம் எதுவுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது தேவனே அந்த ஜனங்களுக்காக யுத்தம் செய்து பல வகையில் அவர்களை காப்பாற்றி வருகிறார். ஆனா இதே தேவனை இந்த மக்கள் மறந்து எங்களை ஆளுவதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்க, வெறுமனே இந்த வார்த்தை கேட்கல, அதை வார்த்தை படிக்கும் பொழுது நம்ம இது போலதான் நம்முடைய இருதயத்துல வைத்திருக்கிறோம். சரி, எப்படி அந்த வசனத்தை நாம் படிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல வசனம் 5 நாம் கவனிக்கும் பொழுது, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகள் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். ராஜா வேண்டும் என்று கேட்டது அங்கே வார்த்தையல்ல, பேச்சல்ல. சகல ஜாதிகளுக்குள்ளும், அந்த இடத்துல சகல ஜாதிகள் ஒரு வார்த்தை இருக்குது, ஜாதிகள் அது கிடையாது, சகல தேசம் தான் அது எபிரேய மொழியில் இருக்கிறது. மொழியாக்கத்திலே அது ஜாதி என்று மொழிபெயர்த்து விட்டார்கள். ஆனா தேவன் கொடுத்தது சகல தேசங்களிலே. ஏன்னா எகிப்துல இருக்கிறாங்க, அங்கே ஒரு ராஜா ஆளுகை செஞ்சது இந்த சில ஜனங்கள் பார்த்திருக்கிறாங்க. அந்த எகிப்தின் தேசத்திலிருந்து விடுதலை அடைந்து கானான் தேசத்துக்கு போக வழியில பல தேசங்களை கடந்து போறாங்க. அந்தந்த தேசங்கள ராஜாக்கள் இருக்கிறதுல இவங்க கவனிக்கிறாங்க. அப்போ ஒரு ராஜா இருந்தா நம்மளோடு இருந்து நமக்காக யுத்தம் செய்வாருங்கிறது கற்றுக்கொண்டாங்க. எகிப்து தேசத்துல அடிமையில இருந்த பொழுது அந்த மக்களுக்கு அதெல்லாம் தெரியல. ராஜா இருக்காரு, அவ்வளவுதான், அவர் கொடுமைப்படுத்துறாருங்கிறது தெரியும். இதுபோல் நமக்கு ஒரு ராஜா வேணுங்கிற அந்த எண்ணம் எல்லாம் அவங்களுக்குள்ள இல்லை. ஆனா விடுதலை அடைந்து கானான் தேசத்துக்கு போகும் வழியில் அவங்களுடைய இருதயமானது
எல்லா ஜனங்களையும் பார்க்குது. சகல தேசம், அந்த வார்த்தையானது சகல ஜாதிகள் அல்ல, சகல தேசத்திலே இருக்கிறபடி சகல தேசங்களுக்குள்ளாக அந்த எகிப்து தேசத்துல ஒரு ராஜா இருந்தது போல அதை தாண்டி பல தேசங்களை வழியா வரும் பொழுது ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு ராஜா இருக்கிறாங்க. அந்த ராஜாக்களை எல்லாம் பார்க்கிறாங்க. அதே போல எங்களே நியாயம் விசாரிக்கிறதுக்கு அப்ப மற்ற ஜனங்களை பார்த்து மற்ற ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு செயலை கவனித்து அதே போல நமக்குள்ளும் இருக்க வேண்டும், நமக்கும் இருக்க வேண்டும் என்று இந்த மக்களுடைய இறுதியம் இப்ப எதை பார்த்து போகிறது? உலகத்தை நோக்கி போகிறது. பூமிக்குரிய வகையில தன்னுடைய இருதயத்தை வைக்கிறது. தேவன் தங்களுடைய ராஜா, தேவன் தான் நம்மளை ஆட்சி செய்கிறார், தேவன் தான் நம்மளை வழிநடத்துகிறார், தேவன் தான் எல்லா வகையிலும் யுத்தம் செய்து நம்மளை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். அந்த நம்பிக்கை இருந்த மக்களுக்கு இது மாறிவிட்டது. சரி, இந்த மக்களுக்கு அது எப்படி முன்னதாக தேவன் தான் எல்லாம் செய்தார்னு தெரியும். இப்போ ஒரு வசந்த படிப்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 7, 8 கவனிக்கும் பொழுது, அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரரை கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த மக்களுடைய இறுதியை பாருங்க. தங்களுக்கு இப்போ ஒரு ஆபத்து வருது. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்திருக்கிறாங்க. பெலிஸ்தர்கள் இது புறஜாதி மக்கள், இவங்க இந்த அதிபதிகளோடு வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்து நிற்கிறார்கள். இந்த பெலிஸ்தர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்க வந்திருக்காங்க கேள்விப்பட்ட உடனே இந்த மக்களுக்கு ஒரு பயம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்களுக்கு ஒரு எதிரி வந்துட்டாரு, நம்மளை என்ன செய்ய போறாங்களோ தெரியல. இப்ப அந்த பயத்தினாலே இந்த மக்களுடைய இறுதி இப்போ சரியா இருக்குது. சாமுவேலை நோக்கி, சாமுவேல் தீர்க்கதரிசி, நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். நம்முடைய தேவனாய் கர்த்தரை நல்லா கவனிங்க, நம்முடைய தேவனாய் கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு. இந்த இடத்துல இந்த மக்களுடைய இறுதி எப்படி இருக்குதுன்னா சரியா இருக்கிறது. பெலிஸ்தர்கள் நம்மளை யுத்தம் செய்து பிடித்து கொண்டு போயிடுவாங்க, அடிமைகளாக்கி விடுவாங்க, அல்லது கொலை செய்வாங்க, ஏதோ ஒரு வகையில ஒரு ஆபத்து இருக்குது. இந்த ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுவது யாருன்னா கர்த்தர் தான். அதனால கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அந்த பயத்தினுடைய உச்சம் எவ்வளவு இருக்குன்னு பாரு. ஓயாமல் கேட்கலாம், தொடர்ந்து 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 கேட்கறது, ஓய் விட்டுறாதீங்க, ஏன்னா ஆபத்து எப்படி வேணா வரலாம். அந்த இறுதி அவ்வளவு தூரம் இருக்குது. இப்ப என்ன செய்யறாரு? வசனம் 9, அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் இந்த இடத்துல தங்களுக்கு ஒரு அந்நிய நாட்டு ராஜாவின் மூலியமாக, தேசத்தின் மூலியமாக ஒரு ஆபத்து வந்த உடனே பயப்பட்ட மக்கள் அந்த பயத்தை போக்குவதற்கும், பயத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குவதற்கும், தைரியத்தை தருவதற்கும், காப்பாற்றுவதற்கும் கர்த்தர் தான் இந்த இடத்துல வேலை செய்ய முடியும். அதனால கர்த்தரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். இவரு ஓயாமல் வேண்டிக் கொள்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடுமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததனால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டதுக்கு தேவனுடைய பதிலு இடி முழக்கங்களை முழங்க பண்ணினாரு, கலங்கடிக்கிறார். இப்ப இடி முழக்கம் வருது, இவங்களுக்கு என்ன ஆகுது? கலக்கமாகுது. இது தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக செய்யறாரு. பெலிஸ்தர் மக்களுக்கு நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது தகவல் கொடுத்துட்டாங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காமீர் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்ப அந்த மக்களால் வந்த ஒரு பயமானது இங்க என்ன ஆகிடுது? நீக்கிவிட்டது. தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார், இடி முழக்கங்களை வரப்பண்ணினார். அப்ப தேவன் அங்கே வேலை செய்யறார். ராஜாவாக இருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இந்த மக்களுக்கு தேவன் அங்கே நன்மை செய்திருக்கார். சரி, இப்ப அடுத்தது, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கு சேனுக்கு நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதுக்கு எபினேசர் என்று பெயரிட்டான். அந்த வார்த்தை பாருங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி அவரை ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று சொன்னார்கள். தேவனுடைய சமூகத்துல வேண்டிக் கொண்டதுக்கு தேவன் பதில் கொடுத்தாரு. பெலிஸ்தர்களாலே வந்த பயத்தை நீக்கி விரட்டி அடித்து இவங்க வெற்றி பெற்றாங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்தார். என்னாச்சு? அடுத்தது, இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேல் மேல் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது.
அப்போ அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக அந்த மக்கள் வரவே இல்லை. தேவன் எவ்வளவு அற்புதமா ஆச்சரியமாக அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, மற்ற அந்நிய புறஜாதி மக்களை, அந்த தேசங்களை, அந்த ராஜாக்களை விரட்டி அடித்து வெற்றி கொண்டு அவ்வளவு தூரம் இந்த மக்களை காப்பாற்றுகிறார். ஆனா இப்ப இந்த மக்களுடைய இறுதி என்ன ஆகுது? அப்போ அந்த உலகத்தை பார்க்கிறான். தேவன் நமக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பார், என்ன நன்மை செய்வார். நமக்கு எதிரிகள் யாராவது இருக்கிறாங்களா? அந்த எதிரிகளிடத்தில் நம்மளை பாதுகாக்கிறார், எதிரிகளை விரட்டடிக்கிறார், எல்லா வகையிலும் நமக்கு கூட இருந்து நன்மை செய்கிறார். ஆனால் நம்முடைய இறுதி உலகத்தை பார்க்குது. கண்களின் இச்சை, கண் எதையெல்லாம் பார்க்குது, அந்த இருதயத்தின் நெஞ்சின் வழிகளில் நடந்த அந்த பிரசைகள் சொன்னது போல அதை பார்க்குது. பார்த்த உடனே அதை விரும்புற அந்த இறுதியானது அதை நிறைவேற்ற தோணுது. அப்ப இவ்வளவு தூரம் நன்மை செய்த தேவன் இந்த மக்களுக்கு ராஜாவா இருக்காருங்கிறத மறந்து, இப்போ 8ஆம் அதிகாரம் வசனம் 5ல, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உடைய குமாரும் உடைய வழிகள் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் சகல தேசங்களுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். ராஜா எதுக்கு? நியாயம் விசாரிக்கணும். தேவனை விடவா இந்த மக்கள் நியாயம் விசாரிக்க முடியும்? தேவன் தான் நியாயம் சரியா விசாரிக்க முடியும். தேவன் தான் சரியான நன்மை எது தீமைன்னு சொல்ல முடியும். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது புரியல. தேவனை சார்ந்து தேவனை முழுதத்தோடு நம்பி இருக்கிற மக்கள் அதை புரிந்து கொள்வாங்க. அதை சரியாக கொண்டிராத மக்களுடைய இறுதியும் தான் இப்படி தோணும். எல்லா ஜனங்களுக்குள்ளாக, எல்லா தேசங்களுக்குள்ளாக இருக்கிறது போல நமக்கும் இருக்கட்டும். நாமளே சில நேரத்தில் அப்படித்தான் பார்க்கிறோம். எல்லா சபையில் எப்படி நடக்குது? நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நல்ல விஷயங்களை நோக்குறது சரி. ஏன்னா பவுல் பிலிப்பி சபையர் சொல்லும் பொழுது, நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக காண்பிக்கிறவர்களை நீங்கள் நோக்குங்கள், பின்பற்றுங்கள் சொல்றார். ஒரு சபை பார்க்கும் பொழுது இந்த வகையில வளர்ச்சிக்கு எதுவாக வளர்ந்திருக்கிறாங்க, ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறாங்க, விசுவாசிகள் பலப்படுவதற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க, அது போல நாமளும் செய்யணும். அதுபோல நாமளும் செய்யணும், நாமளும் வளரணும், நாமளும் பிரசங்கம் பண்ணணும், நாமும் வேத வசனத்தை எடுத்து கற்றுக் கொடுக்கணும். பாருங்க, ஒரு விசுவாசி பார்க்கிறோம், நாம செய்யணும். இந்த விஷயத்துக்கு நாம நல்ல ஒரு மக்களா இருந்தா பரவாயில்ல. இந்த மக்கள் உலகத்தை பார்த்தாங்க. சகல ஜாதிகளுக்குள்ளும் சகல தேசங்களுக்குள்ள புறஜாதி மக்கள் எப்படி வாழக்கூடிய மக்கள் இருப்பாங்க? அதே பேசி 2ஆம் அதிகாரத்திலும் சொல்றாரு, மனசு என்ன விரும்புது, மாம்சம் என்ன சொல்லுது, மனுஷனுக்கு தோன்றுகிற வழி அவனுடைய பார்வைக்கு அது சுத்தமாக இருக்கும். தங்களுக்கு ராஜ்யம் இல்லாத பொழுது தன்னுடைய மனசாட்சிக்கு எது சரி செய்வாங்க. திருடி ஒருத்தருக்கு உதவி செய்வது நல்லதுன்னு ஒருத்தருடைய மனசாட்சி சொல்லுது, சரின்னு சொல்லுவார். நல்லது நடக்குன்னு ஒருத்தரை நம்ம கொலை செய்வது நல்லதுன்னு ஒருத்தருடைய மனசாட்சி சொல்லுது, செய்யலாம். 10 பேரை காப்பாற்றணும். இப்ப ஒருத்தர் நம்ம வழியாக கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. 4 பேர் நல்லா இருக்குன்னு ஒருத்தரை நம்ம இலக்கணுங்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க. உலகம் சர்வசாதாரணமா சொல்லுதில்ல. அப்ப உலகம் இப்படித்தான் நல்ல விஷயங்களை செய்யுது. ஆனா தேவன் சொல்றாரு, அது நியாயம் இல்லை. அப்போ மற்ற ஜனங்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்வது நல்ல விஷயமா? இந்த ஜனங்களை போல, மற்ற தேசத்தில் உள்ள ராஜாக்களை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும், ஏன்னா எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு அவர் வேணும். இது பார்வைக்கு நல்லா இருக்கு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, வசனம் 6ல, எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. பாருங்க, தகாத ஒரு வேலையை நாம் செய்கிறோம். ஒருவரை பார்த்து, அது விசுவாசியா இருந்தாலும் சரி, புறஜாதியாரா இருந்தாலும் சரி, ஒரு ஊழியரா இருந்தாலும் சரி, மூப்பராகவும் கூட இருக்கலாம், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவாக அவரிடத்துல இருந்து, அந்த சபையிலிருந்து ஒரு நல்ல விஷயத்தை நாம் கற்று அவர்களை போல, அவர்களுக்குள்ளாக இருக்கிறது போல நமக்குள்ளும் இருக்கட்டு, நாமளும் செய்வோம் அப்படின்னா நல்லது, அது தகுதியானது. அப்படி இல்லாத ஒன்றை பார்த்து அதே போல நாமளும் செய்யணும்னு நினைச்சா தேவன் சொல்றாரு, அது தகாதது. தகுதி இல்லாத ஒன்றை நீங்க கேட்கிறீங்க. எப்படி பாருங்க, ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இப்ப கர்த்தர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? வசனம் 7, அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நல்லா கவனிங்க, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுகிற எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. தேவனை தள்ளிவிட்டார்கள். இதுக்கு முன்னாடிதான் தேவனை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளணும் என்று கேட்ட மக்களுடைய இருதயம் இப்ப என்ன சொல்லுது? வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், அவர் நியாயம் விசாரிக்கட்டு, அவர் எங்களை ஆளுகை செய்யட்டு. இப்ப தேவன் இந்த இடத்துல எவ்வளவு பெரிய வேதனை இருக்கிறார். ஒரு விசுவாசி
கடைபிடிக்காம ஏற்றுக்கொள்ளாம உலகத்தை பார்த்து ஒன்றை கற்றுக்கொண்டு அதன்படி செய்ய வேண்டிய பொழுது மற்ற விசுவாசிகளுக்கு அது எவ்வளவு வேதனை தரும். அந்த விசுவாசிகள் அனைவருக்கும் சத்தியம் சொல்லி வழிநடத்துற அந்த ஊழியக்காரனுடைய இறுதி எவ்வளவு வேதனைப்படும். அந்த சபையில எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு மூப்பர் இருக்கார், அவருடைய இறுதி எப்படி வேதனைப்படும். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த சபையுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து மக்கள் இப்படி போறாங்களே நினைச்சு அவருடைய இறுதி எப்படி வேதனைப்படும். அவருடைய பிதாவும் நம்முடைய பிதாவாகிய தேவன், அவருடைய இறுதி எப்படி இருக்கு? நிச்சயமா வேதனைப்படும். நான் இவர்களை ஆளுகிறேன், நான் இவர்களுக்கு நியாயம் சொல்கிறேன், நான் இவர்களை வழிநடத்துறேன், நான் இவர்களுக்காக யுத்தம் செய்கிறேன், எல்லா வகையிலிருந்து என்னை தள்ளிவிட்டார்கள். அப்ப பிரியமானவர்களே, தேவனுடைய ஜனங்கள் ஆரம்பத்துல இருந்த விசுவாசம் சரியா இருக்குது, உலகத்தை பார்க்கும்போது மாறி போச்சு. இப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? தேவன் எல்லாவற்றையும் செய்வாரு, தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நன்மை செய்வாரு, எல்லா சூழ்நிலை நம்மளை காப்பாற்றுவாரு, நமக்கு எது தேவையோ அதை கொடுப்பாரு. இந்த விசுவாசத்தோடு நம்ம இருந்தா நல்லது. இதை தாண்டி உலகத்தாரை பார்க்கிறோம், அதே போல நமக்கு நினைச்சா இப்ப நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அது தகாததை இந்த மக்கள் கேட்டதாக சாமுவேல் சொன்னார். தேவனை தள்ளினார்கள் என்று தேவனே சொல்றார். ரெண்டு பேருமே அந்த இடத்துல எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. மக்களுக்கு அது பெருசா தெரியல. அதனால தேவனுடைய வேத வசனத்துல எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. இப்ப இந்த மக்கள் தேவனை தள்ளி ஒரு மனுஷனை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டாங்க. முதல் பகுதியில பார்த்தோம். சரி, இப்ப அதனுடைய விளைவுகள் என்ன நடக்கணுமா இல்லைங்களா? கேட்டாங்க, கொடுத்துட்டாரு, நல்லாத்தான் இருந்தாங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. இப்போதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்கள் ஆளும் ராஜாவின் காரியம் என்னதென்று அவர்களுக்கு தினசாட்சியை தெரியப்படுத்து என்றார். ராஜா வேண்டும் என்று கேட்டாங்க. அப்படி கேட்டது உலகத்தை பார்த்து கேட்டாங்க. அந்த மக்களுடைய இறுதி தவறான வழியில போகுது, தகாததாக போகிறது. சரி, அதனுடைய விளைவு என்ன? நீ சொல்ல வேண்டியது சொல்லிடுற. ராஜாவின் காரியம் என்ன? இப்பதான் பாருங்க ஒரு எச்சரிப்பு வருது. என்ன எச்சரிப்பு? அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், ராஜாவின் காரியம் ஒண்ணு, தன் ரதத்துக்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரை எடுத்து. இதுக்கு முன்னாடி அப்படி இவங்க எங்க போகல. இவங்களுடைய பிள்ளைகளை, பலசாலிகளை இராணுவத்துக்கு எடுத்துக்குவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, தன் ரதசாதிரிகளையும் தன் குதிரை வீரரை வைத்துக் கொள்வான். தனக்கு சொந்தமான மக்களாக, தனக்காக, தன்னுடைய பாதுகாப்புக்காக மக்கள் இடத்துல நாட்டில் எடுத்து வச்சுக்குவார். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும், அடுத்து தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும், தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும், எல்லா வேலையும் செய்ய, தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான். அவருக்கு பாதுகாப்புக்கு, அவருடைய ஆட்சிக்கு என்ன தேவை? இதெல்லாம் செய்வது ஆட்கள் தான். உலகத்தை பார்த்து அதே போல நாமும் வாழ நினைச்சாங்க. இப்ப பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. உங்கள் குமார்த்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும், சமையல் பண்ணுகிறவர்களாகவும், அப்ப சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். அவருக்குன்னு ஆட்கள் எடுத்துட்டே இருப்பார். கண்டன் சொல்லவே முடியாது. உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளில் நல்லவைகள் எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். முதல் பழமா, முதல் கனியா நாம சாப்பிடலாம், நம்ம அனுபவிக்கலாம் நினைச்சலாம் விட மாட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ராஜாவுடைய காரியம். உங்கள் தானியத்தில் உங்கள் திராட்சை பலனிலும் தசமமாக வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவருக்கும் கொடுப்பான். அவ்வளவு பெரிய பிரச்சனை. ராஜாவினுடைய காரியத்தை குறித்து தேவன் சொல்லக்கூடிய எச்சரிப்பு. உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான். உங்கள் ஆடுகளில 10 1 எடுத்துக் கொள்ளுவான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாய் இருப்பீர்கள். தேவையா? சுதந்திரமா இருந்தாங்க, தேவன் சொன்னாரு, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சாங்க, ஆசீர்வாதத்தோடு போனாங்க. இப்ப ராஜாவுக்கு வேலையாட்களாக இருக்கணும். அடுத்து என்ன நடக்குது பாரு. நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். வந்துருச்சா? இதை வாங்கி இதை பார்த்து நம்ம கத்துக்கிட்டா செஞ்ச விரும்புறது இப்பதான் நமக்கு தேவையில்லாதது. இந்த மக்களுக்கு முன்னதாக தேவன் சொன்னார், முறையிடுவீர்கள். அதோட நீக்குதான் இன்னும் எச்சரிப்பாருங்க. ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான். எச்சரிப்பு அழகா சொல்லி முடிச்சிட்டார். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ராஜா வேணும்னு கேட்டீங்க, நானே ராஜாவா இருந்தது உங்களுக்கு பிடிக்கல, நானே ராஜாவா இருந்து உங்களை நியாயம் விசாரித்தது, உங்களை வழிநடத்துறது, உங்களுக்காக யுத்தம் செய்தது உங்களுக்கு பிடிக்கல, என்னை தள்ளினீர்கள். இதனால என்ன ஆகுது? அதோடைய எச்சரிப்பு என்ன பாருங்க. அடுத்தது பாருங்க, இதை விட ரொம்ப ஒரு கொடுமை. ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல்
ஒரு எச்சரிப்பு வருது, அந்த பிரச்சனை விளைவுகள் என்னங்கிறது தெரியுது. நல்லவங்களா இருந்தா என்ன செய்யணும்? நல்ல வேலை ராஜா நம்ம வந்து ஏற்படுத்தி இந்த அளவுக்கு போகாதுக்கு முன்னாடியே ஒரு எச்சரிப்பு நமக்கு வந்தது. சரி வேண்டாம். நல்லவங்களா, சரியானவங்களா, விசுவாசத்துல வளர்ந்தவங்களா, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருந்தா அப்பவே என்ன செய்யலாம்? வேண்டாம், நாங்க கேட்டது தப்பு, தேவன் எங்களை மன்னிச்சிடும், நீங்களே எங்களுக்கு ராஜா. யோசுவா சொல்லுவார், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் மறுபடியும் திருந்திக்குவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய இறுதி வேற மாதிரி இருந்தது. அந்த வார்த்தை கேட்ட நேரத்துல அப்போ மக்கள், இல்ல நாங்களும் உண்மை போல தேவனை சேவிப்போம், அந்நிய தேவனை சேவிப்பது எங்களுக்கு தூரமா இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. பாருங்க, அப்ப மனம் திரும்பிட்டான். இந்த மக்கள் கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, அதாவது நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணு நாங்க மாறவல்ல மாட்டோம். அழகா பாருங்க அந்த வார்த்தை, எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய வார்த்தை பாருங்க. எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியும், எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, மற்ற பிள்ளைகளை பார்க்காதீங்க, அதை பார்த்து இதை பார்த்து அதே போல வேணும் கேட்டு பழகாத, உங்களுக்கு என்ன தேவை நாங்க செய்வோம். விசுவாசியில் நாம விசுவாசத்தில் பலப்படுவதற்கு நாம ஒரு விசுவாசி பாக்குறோம், ஆறாணிக்கு எத்தனை மணிக்கு வர்றாங்க அது நமக்கு இப்போ தேவையில்லை. நான் எத்தனை மணிக்கு போகணும்னு எனக்கு வசனத்துல சபையில இருந்து சொல்லப்பட்டது 9:30 மணிக்கு. நான் 9:30 மணிக்கு போவேன். வாரத்துல முதல் நாள் ஆராதனை, மற்றவங்க வர்றாங்களோ வரலையோ அது அவங்களுடைய காரியம். நான் வாரத்துல முதல் நாள் கூடி வரணும்னு எனக்கு கட்டளை இருக்குது, நான் போறேன். இப்படி ஒவ்வொரு விசுவாசி நினைச்சா வாரத்து முதல் நாள்ல ஒருத்தர் தவற விட மாட்டேன். 9:30 மணி யாரும் தவற விட மாட்டேன். இப்பதான் சொல்ல, இல்ல மற்றவர்களை பார்த்து அவங்க லேட்டா வர்றாங்க, அவங்க வர்றதில்லை, அது போல நாங்களும் இருக்கத்தான் செய்வோம். அப்படித்தான் இருக்கு. அதுக்கு மேல நீங்க என்னமோ பண்ணிக்க. அப்ப ஒரு எச்சரிப்பு நமக்கு சொல்லுது. அந்த எச்சரிப்பு என்ன? ஆபத்து, விளைவு, நஷ்டம் எல்லாத்தையும் பட்டியலிட்டு சொல்றாரு. பட்டியலிட்டு சொல்லி கேட்டுமே கேட்க மனதில்லாமல் எங்களுக்கு ராஜா இருக்கத்தான் வேண்டும். அடுத்தது பாருங்க, சகல ஜாதிகளைப் போல, மறுபடியும் சகல தேசங்களைப் போல நாங்களும் இருப்போம், மற்றவங்களைப் போல நானும் இருப்போம். சில வீடுல சண்டை வரும். அந்த அம்மா பாருங்க எவ்வளவு அழகா சீலை வாங்கிட்டு போகுது, எவ்வளவு அழகா நகை வாங்கிட்டு போகுது. அவர் பாரு பேண்ட் ஷர்ட் எவ்வளவு நல்லா வாங்கிட்டு போறாரு. அந்த பிள்ளைகள் பாருங்க எவ்வளவு நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கூலு. ஏதோ ஒண்ணு சொல்லி வீட்டுல சண்டை வருது. ஆனா அவங்களால முடியுது, செய்யிட்டு விடு, அவங்களால வாய்ப்பு இருக்குது, கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, செய்யிட்டு நமக்கு இதுதான். இப்ப அதே இடத்துல நாம இருந்தா, அப்ப நமக்கு எது தேவையோ, நமக்கு எது எப்போ இருக்கணும் தேவ சித்தமோ அது நடக்குதுன்னு அப்படி போறதை விட்டுட்டு அப்ப சண்டை. ஏன் நீ அவங்கள பாக்குற, ஏன் பார்த்த என்ன, சொன்ன என்ன? அப்ப விசுவாசி நம்ம மற்ற ஜனங்களை பார்த்தோம்னா பாருங்க, சகல ஜாதிகளைப் போல தேசங்களைப் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான இது. இது எல்லாத்தையும் செய்யறவர் நம்முடைய தேவனுங்கிறத இந்த மக்கள் ஆரம்பத்தில் நம்பி இருந்தாங்க. அந்த நம்பிக்கை இப்ப முற்றிலும் மாறி போச்சு. காரணம் என்ன? உலகத்தை பார்த்தாங்க. உலகத்தை பார்த்து அதனுடைய இருதயமானது உலகத்தையே சார்ந்தது. அடுத்தது பாருங்க, சாமுவேல் ஜனங்கள் வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினார். கர்த்தரிடத்துல நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன்னு சொல்லிட்டார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அவங்க கேட்க மாட்டாங்க. நீ கொடுத்துரு, எச்சரிப்பு கொடுத்துமே கேட்கலன்னா என்ன செய்ய முடியும்? சொல்லி கேட்கலாம், கேட்காதவங்க நம்ம என்ன செய்வோம்? விடு போட்டு பார்க்கலாம். அடிச்சு பார்த்து கேட்கல என்ன செய்யலாம்? விடு போட்டு தானா திரும்பி வருவாங்க பாருங்க. இப்ப அதான், அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம். அப்போ உலகத்தை பார்க்கிற இந்த மக்கள் ராஜாவை பார்க்கிறாங்க. ராஜா எப்படி யுத்தங்களை செய்யறாரு, எப்படி நியாயம் விசாரிக்கிறாரு. ஒரு உலக மனுஷன், தேவனுக்கு விசுவாசம் உள்ள விசுவாசியா இருந்த ஒரு ராஜாவை பார்த்து, ஒரு மனுஷனை பார்த்து அது போல நாமளும் இருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சா பரவாயில்ல. இவங்களுடைய இறுதி அத்தனையுமே உலகம் சார்ந்த வேதியில போகும். இப்படிப்பட்ட இருதயம் உள்ள மக்களை பார்த்து நாங்களும் அப்படித்தான் இருப்போம், எங்களுக்கு ராஜா வேணும், எங்களையும் நியாயம் விசாரிக்கணும், எங்களுக்காக முன்னாடி நின்று யுத்தத்தை நடத்தணும்னா தேவன் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு ஏற்படுத்தி கொடுத்துருந்தார். இப்போ இதுல இருந்து நாம என்ன படிக்க போறோம்? நமக்கு ராஜா தேவன் தான், சபையானது ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு ராஜா இயேசுவானவர். இப்ப அந்த ராஜா என்ன சொல்றாரு? அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜைகள் நாம் எப்படி செய்யணும்? அவர் சொல்லுகிறபடி நம்ம செய்யணும். அதுல இருந்துட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்துட்டு உலகத்தை நாம் பார்த்துட்டு இருந்தா, உலகத்தை பார்த்துதான் ஆகணும். உலகத்துல இல்லாம நம்ம எங்கே போறது?
ஒருவேளை நம்ம கேட்கலாம், தேவன் நம்மளை விட ஞானம் உள்ளவர், நமக்கு அது முன்னாடியே சொல்லிட்டார். 1 Corinthians 5ஆம் அதிகாரம் வசனம் 9-10, விபச்சாரக்காரர்களே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. தேவன் பட்டியலிட்டு சொல்ல, இந்த பாவங்களை செய்யற மக்களோடு நீங்க கலந்துக்காதுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம கேள்வி கேட்போம். அப்படி பார்த்து இந்த பாவத்தை செய்யற மக்கள் தான் இருக்கிறாங்க, அவங்களோட தான் நம்ம இருக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடாதுங்கிற ஒரு இறுதி நமக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு இருக்குது. அவங்களோட சேர்ந்து நம்ம உட்கார்ந்து ஆராதனை செய்யறோம். தேவன் சொல்ல அந்த மக்களோடு கலந்துக்காதுங்கிறாரு. அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? இந்த உலகத்தை விட்டு தான் போகணும். அதாவது இதனுடைய அர்த்தம் நம்ம செத்து தான் போகணும். ஏன்னா எங்க போனாலும் அந்த இறுதியம் உள்ள மக்கள் யாரோ ஒருத்தராவது இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப உலகத்தை பார்க்கிற மக்கள் எங்க நடந்து போனாலும் உலகத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களை பார்த்துதான் ஆகணும். தேவன் சொல்ல அழகா சொல்ல, உலகத்தை விட்டு போக வேண்டியதுன்னா அவங்களோடு கலந்திருக்க கூடாதுன்னா அவங்களுடைய கிரிகளை பாருங்க, அவங்களுடைய இறுதியத்தை பாருங்க. அதே போல செய்யணும். அந்த இறுதியத்தை நீங்க கொண்டுறாதீங்க. பார்க்கதான் தோணும், வேற வழி இல்லை. பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும்? இவங்க விசுவாசிகள் அல்ல, இவங்க புறஜாதி மக்கள், தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக எதிராக வாழக்கூடிய மக்கள். இவங்களை பார்த்தோம்னா அதே போல நம்முடைய இறுதி மாறும். அதனால இவங்களை நாம இந்த மாதிரி பார்க்க கூடாது. நல்ல நண்பர்களா, தேவனுடைய ஜனங்கள், தேவனால் படைக்கப்பட்ட மக்கள், அவங்க வேலை செய்யட்டு. தேவன் அது கணக்கு கேட்பாரு, அவங்க கணக்கு கொடுத்துட்டு. நாம் எப்படி இருக்கோம்? நம்ம யாரை பார்க்கணும்? இதே போல இன்னொரு வசனம் சொல்றாரு 2 Corinthians புஸ்தகம். இப்ப அந்த ஜனங்களோடு இருந்தாலுமே நம்ம எப்படி இருக்க கூடாதுங்கிறாரு பாருங்க. 2 Corinthians 6ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 18 வரைக்கும் படிக்கும் பொழுது, அந்நிய லோகத்திலே அவிசுவாசிகளுடன் படைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திலுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உலகத்தோடு நாம சேர்ந்துதான் இருக்கிறோம். உலகத்தோடு சேர்ந்து உலகத்துல வாழ்றோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்த மக்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்கள் 2 பேரும் வாழக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். இப்ப நாம தேவனுக்கு கீழ்ப்படிகிற மக்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்களை பார்க்கிறோம். பார்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இவங்களைப் போல நாமளும் வாழணும். இவங்களுக்குள்ளாக இருக்கிறது போல நமக்கு ஒரு ராஜா வேணும். இவங்களை நியாயம் விசாரிக்கிறது போல நமக்கு ஒரு ராஜா இருந்து நியாயம் விசாரிக்கணுங்கிறது தவறான இருதயம், தகாத இருதயம். அவங்களுக்கு ராஜா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நமக்கு அவங்களை விட பெரியவர் ராஜா, நம்முடைய தேவன். அழகா சொல்றாரு இல்லைங்களா? நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி, இஸ்ரவேல் ஜனங்களே வனாந்தர வழியாக அந்த மக்களை வழிநடத்தி கொண்டு வராரு. அவங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார், பெரியவர், உலகத்தை படைத்த சிருஷ்டிகர், மனுஷனையே உண்டாக்கினவர் அவர்தான். மனுஷனை விட நம்மளுக்கு பெரியவங்க வேற யாரு? இந்த உலகத்துல பார்த்து இவரை விட இன்னொருத்தர் அதிகாரம் உள்ளவர் காமிக்கிறோம். இவரை பார்த்து இன்னொரு கொஞ்ச நாள்ல அவரை விட பெரியவளால பார்த்து அப்படியே நம்ம போல. இப்படியே போனாலும் ஒரு கட்டத்துல அந்த மனுஷனை நாம் நிறுத்திதான் ஆகும். அந்த தேவனை பார்த்து அப்படி நிறுத்த முடியாது. எல்லாமே அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி அடுத்து நான் உங்களுடைய தேவனா இருப்பேன். இவ்வளவு பெரிய ஒரு அன்பு, ஐக்கியத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது உலகத்தை பார்த்து நாம் அதே போல ஏன் வாழணும்னு நினைக்கிறோம்? கேட்க மனம் இல்லை. எச்சரிப்பை நம்ம பார்க்க மனம் இல்லை. எச்சரிப்பை கவனிக்க மனம் இல்லை. சில நேரத்துல வந்தா வரட்டு விடுங்க, அது யாருக்கு வராம இருக்குது. பிரச்சனை தானே வரத்தான் செய்ய, நஷ்டம் தானே வரத்தான் செய்ய. பிரியமானவர்களே, சில நஷ்டங்களை தாங்க முடியாது. இந்த மக்கள் அதான் சொல்லிட்டார், நீங்க அந்நாளில் முறையிடுவீர்கள், நான் கேட்க மாட்டேன்ட்டார். தேவன் கேட்கலன்னு அவர் யார் நம்ம காப்பாற்றுவாங்க? அப்ப அடுத்து பாருங்க, அதனால என்ன சொல்றாங்க? ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போங்க, அசுத்தமானதை தொடாதுங்க. அசுத்தமானதுல இருக்கிறோம், நாம ஒண்ணும் இல்லை, நடந்து போறோம், அசுத்தம் இருக்குது, ஐயோ நான் இந்த வழியை வரமாட்டேன்னு நினைச்சா வேற வழி இல்லை, பாதை அதுதான். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த அசுத்தம் பார்த்து நம்ம எட்டி போயிடுறோம், கொஞ்சம் விலகி போயிடுறோம், அவ்வளவுதான். அது வேற வழி இல்லை, அந்த இடத்துல இருந்துதான் செய்யும். அதெல்லாம் என்ன செய்யலாம்? கொஞ்சம் விலகி போயிடலாம். இல்ல வேறு ஏதோ மாற்று வழி இருக்குதா கண்டுபிடிப்போம். மாற்று வழி இருந்தா அதுல நல்ல வழி எதுன்னு விசாரி போ.
கர்த்தர் சொல்ற எரேமியால, நல்ல வழி எதுன்னு பாரு, விசாரி, கண்டுபிடிச்சு அதுல போ. அப்படி இல்லையா நீ விலகி போயிரு, தொடாத. நாம என்ன செய்யறோம்? தொட்டுதான் பார்ப்போமே. அந்த ஏவாளுக்கு அந்த கனியை பார்த்த உடனே எப்படி தோணுச்சு? அழகா தெரிஞ்சது. பார்வைக்கு அழகாய், ருசிப்புக்கு இன்பமா இருந்தது. பறித்தாங்க, ருசித்தாங்க, தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தாங்க. தேவனுடைய எச்சரிப்பு, இதை புசிக்குனாலே சாவீர்கள். நம்ம அதை கேட்டுமே பாக்குறாங்க. அந்த தந்திரம், பிசாசு எவ்வளவு அழகா தந்திரமாய், தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தான், குழந்தையில படிக்கிறோம். அப்போ தந்திரமா பேசும் பொழுது உண்மை பொய் உண்மை மாதிரி தெரியும். ஏமாற்றக்கூடியது இவங்களா ஏமாத்துவாங்க. இப்படி ஏமாத்திடுவாங்களா நம்மளையா? உலகத்தாரு இவ்வளவு மக்கள் செய்யறாங்க, தவறானதை செய்வாங்க. ஒரே ஒரு மனுஷன் செய்யறான்னா அது சரி இருக்காது போல தவிர ஒரே ஒரு நபருக்கு போறாங்க. ஒரு நபரா இருந்தாலும் உண்மையா போவார். விசாலமான வாசல், அழிவுக்கு போற வாசல் விசாலமா இருக்கு. கேட்டுக்கு போற வாசல் வழி விசாலமா இருக்கு. அதே அநேக ஜனங்கள் அதுல போவாங்க. நித்திய ஜீவனை பெறுவதற்கு இடுக்கமான வாசல் சிலர் தான் போவாங்க. உலகம் இவ்வளவு பெரிய ஒரு வேலை செய்து நல்லது செய்யாம இருக்குமான்னா அந்த மக்கள் பார்த்தாங்க, அதனாலதான் கேட்டாங்க. தேவன் சொல்லு, தகாதை நீங்க கேட்கறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தேவனே தள்ளிட்டாங்க. தகாதை செய்ய ஆரம்பிச்சாலே தேவனே நம்ம ஆகாதுவோம். தேவனே ஆகாதுன்னா அவர் என்ன செய்வார் பாருங்க. இந்த இடத்துல அதை விட்டு வெளியில வந்தீங்கன்னா நான் உங்களை ஏற்றுக்கொள்வேங்கிறாரு. இப்ப நம்ம அதுல விட்டு வெளியே வரல, அதை நம்ம தொட நினைக்கிறோம், அதுலயே சேர்ந்து வாழ நினைக்கிறோம், அவங்களை பார்த்து அப்படியே கற்றுக்கொள்ள நினைக்கிறோம். தேவன் என்ன சொல்லுவாரு? நான் உங்களை ஏற்றுக்கொண்டிருந்தேன், இப்ப உங்களை விட்டு விடுவேன். நீங்கள் என்னுடைய குமாரரா இருந்தீங்க, இப்ப நீங்க என்னுடைய குமாரரா இருக்க மாட்டீங்க. நீங்கள் என்னுடைய குமார்த்திகளா இருந்தீங்க, இப்ப நீங்க என்னுடைய குமார்த்தியில இருக்க மாட்டீங்கன்னு அவரே சொல்லிடுவார். எப்படி இருந்தாலும் நம்மளை ஏற்றுக்கொள்வார் சொல்றாரோ அதுக்கு எதிராக நம்ம நடந்தா அப்படியே நம்மளை தள்ளி விடுவார். அப்போ உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வேற வழி இல்லைன்னு நம்ம சொல்லலாம். தேவனே சொல்லிட்டாரு, அப்படி பார்த்தா நம்ம உலகத்தை விட்டே போகணும் தான். அதுல என்ன சொல்லிட்டாரு? அதுல தொடாதீங்க, விலகி போங்க, கவனமா இருங்க, இயேசுவை பாருங்க, அப்படி உபதேசத்தை பாருங்க. அதுல நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா நன்றா இருப்பீங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கு ஆபத்து வருங்க. சில வசனங்களை படித்து நாம் நிறைவு செய்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, விசுவாசிகளுடைய இருதயத்தை ஆழமா நம்மளுடைய இருதயத்துல பதிந்திருக்க வேண்டியது எப்படின்னா, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூழலை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அப்போ நம்ம விசுவாசியில இருக்கிறோம், விசுவாசத்துல பலப்படணும், வளரணுங்கிறது தேவனுடைய சித்தம். இப்ப நம்ம எப்படி பார்க்கணும்? உலகத்தை நாம் பார்க்கிறதா, விசுவாசிகளா இருந்து கிறிஸ்துவை பார்க்கிறதா? உலகத்தினுடைய அடிச்சூழலில் போறதா, கிறிஸ்துவனுடைய அடிச்சூழல் போறதா? உலகத்தினுடைய அடிச்சூழல போனா தகாதவர்களை செய்வோம், தேவனை தள்ளி விடுவோம். அதே கிறிஸ்துவனுடைய அடிச்சூழல் போனா பாருங்க, தகுதியானதை செய்கிறோம். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன், அவனே எனக்கு சீசனா இருப்பான்ட்டார். அப்ப இயேசுவின் சீசனா இருக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு தகுதி. அந்த சீசன் என்ன செய்யறான்? அவருடைய அடிச்சூழல பின்தொடர்ந்து போறா. அவரை பின்தொடர்ந்து போகும் பொழுது தேவனிடத்திலே நம்ம போய் சேர்ந்தோம். இப்ப தகாது நம்ம கேட்கிறோம், தகாதை விரும்புறோம், பார்க்கிறோம், செய்யறோம். தேவனை விட்டு நம்மளை பிரிச்சுட்டாரு. பக்கமா இருந்தோம், நம்ம தூரமா போக ஆரம்பிச்சுட்டோம். ஆனா இயேசுடைய அடிச்சொல்ல போகும் பொழுது பாருங்க, அவர் பக்கமாவே போயிட்டு அடுத்து அவர் எங்க போறாரு? தேவனத்துக்கு போறாரு, நாம அங்கே போயிடும். அப்போ இயேசுவை பார்த்து இயேசுடைய வழியில போகும் பொழுது நாம தேவனிடத்துல போய் சேருவதற்கான வழி. உலகத்தை பார்த்து உலகத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நாம் செய்யும் பொழுது உலகம் எங்கே நியாய தீர்ப்புனால போகுது பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம், கட்டுரை பதில படிப்போம். இப்ப அந்த வசனத்தை நம்ம படிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வசனம் 32ல பாருங்க. நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். எச்சரிப்பு எழுதி வைக்கிறார் பாருங்க. உலகமானது தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. உலகமானது தேவனுடைய விருப்பத்துக்கு எதிராக அனைத்து வேலைகளையும் செய்யுது. இப்ப அதையே நாம் பார்க்கிறோம், நாம அதே போல நினைப்போம், அதே போல செய்வோம். இப்ப உலகமானது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுது, நாம அந்த உலகத்தோடு சேர்ந்து தீர்க்கப்படுவோம். அதான் சொல்றாரு, உலகத்தோடு தீர்க்கப்படாதபடிக்கு. ஏன் நம்ம படிக்கிறோம்? ஏன் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குது? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ராஜாவாக இருந்து வழிநடத்தினார். அதை அந்த மக்கள் இருதயத்துல வைத்துக் கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் உலகத்தை பார்த்து எங்களுக்கு ராஜாவான்னு கேட்டாங்க, தேவனை தள்ளிட்டாங்க. அது தவறு, அந்த பாவத்துக்கான எச்சரிப்பு. ராஜா உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமான வேலைகளை கொடுப்பான். அடுத்தது நீங்க ஒரு கட்டத்துல ராஜா நினைத்து நீங்க முறையிடுவீங்க, அப்ப தேவன் கேட்க மாட்டார்.
நாம் உலகத்தை பார்க்கிறோம், கற்றுக்கொள்ள அதன்படி செய்யறோம். நாம அவங்களோடு சேர்ந்து செய்யும் பொழுது உலகத்தோடு சேர்த்து தீர்க்கப்படுவோம். வெறும் தீர்ப்பு ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். அவங்களுக்கு ராஜாவினால் பிரச்சனை, தெய்வ ஆசீர்வாதத்தை இழந்தாங்க. நாமும் அந்த ராஜாவினாலே பாதுகாக்கப்படுகிறோம். அந்த ராஜாவை தள்ளுறோம். அந்த ராஜாவை தள்ளும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? நாம உலகத்தை சார்ந்துருவோம். உலகத்தை சாரும் பொழுது உலகம் நம்மளுக்கு எல்லா வகையிலும் நல்லது காண்பிக்கும், எல்லா வகையிலும் மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவு காண்பிக்கும். ஆனா நியாய தீர்ப்பு நாள்ல அது எது ஒன்று நம்மளை காப்பாற்றாது. தேவனுடைய தண்டனைக்குள்ளாக நம்மளை கொண்டு போகும். அதனால நம்முடைய இறுதி எப்படி இருக்குங்கிறாரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15 இருந்து பாருங்க. ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ரெண்டா பிரிக்கிறார். தேவனுடைய ஜனங்கள், புறஜாதி மக்கள். தேவனுடைய ஜனங்கள் தேர்ந்த பிள்ளைகளாக வளர்ந்து வரணும். அதுக்கு யாரும் நம்ம பார்க்கணும். விசுவாசத்துல தேர்ந்தவங்க யார்? உலகத்தை பார்த்து ஏதாவது நல்ல விஷயத்தை கத்துக்க முடியுங்களா? அதாவது தேவனை பிரியப்படுத்துற தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நான் சொல்றேன். உலகத்துல இருந்து நல்ல விஷயங்கள் இருக்குது. தேவன் விரும்புறபடி நல்ல விஷயம் இருக்குமா? உலகம் நல்ல விஷயம் நம்ம முழுசா ஒரே அடியே சொல்லிட்டு போனா உலகம் ரட்சிக்கப்படலையே, தேவனுக்கு கீழ்ப்படியிலையே, வேதத்தை ஏற்றுக்கொள்ளலையே, இப்ப ஆராதிக்கு வரலையே. அப்ப உலகம் தன்னுடைய பார்வையில் எது நல்லது அது சொல்லுது, அதை செய்யுது. ஆனா தேவனுடைய பார்வையில பார்த்தா நம்முடைய வேத வசனங்கள் பாருங்க அழகா சொல்லுது. நீங்கள் தேறி இருக்கிற பிள்ளைகளை பாருங்க, வளர்ந்த பிள்ளைகளை பாருங்க, அவங்களை பார்த்து அதே போல நல்ல விஷயங்களை கற்றுக்கணும். உலகத்தை பார்த்து நம்ம உன்னை கற்றுக்கொண்டு அதன்படி செய்யணும்னு நினைச்சா நாம் என்ன ஆகிறோம் பாருங்க. வசனம் 18ல கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராகவும் எதிராளிகளா மாறிவிடும். கிறிஸ்துவுக்கு எதிரான மக்கள், அந்த எதிரான மக்களுடைய வேலைகள் என்ன ஆகுது பாருங்க. அவருடைய முடிவு அழிவு. கிறிஸ்துவுக்கு எதிரானவர்களே தேவன் என்னதான் செய்வார்? சத்துருக்களை அவருடைய பாதத்து கீழாக்கி போட்டு கொண்டே இருக்கிற ஒவ்வொரு நாள் அந்த கடைசியில நரகத்தில்தான் தள்ளுவார். அப்போ ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட விசுவாசியில் நமக்குன்னு ஒரு ராஜா இயேசுவானவர். அந்த ராஜா நமக்கு அநேக சட்டங்களை வேதத்துல எழுதி கொடுத்திருக்கார். அந்த சட்டங்களின் வாழ்ந்த மாதிரிகள் வேதத்துல நிறைய இருக்குது. நம்ம வேதத்தை படிக்கிறது இல்லை. வேதத்தை படிக்கிறத விட்டுட்டு விசுவாசிகள் நம்ம கவனிக்கிறோம், உலகத்தை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அந்த மக்களுடைய இறுதி அதை சார்ந்தது. தேவன் என்ன சொல்றாரு? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? வேதத்தை எப்ப நம்ம அதிகமா படிக்க ஆரம்பிக்கிறோமோ உலகத்தை நம்ம நோக்கவே மாட்டோம். வேலைக்கு போறோமா வேலைக்கு போவோம், நல்ல நண்பர்களா நல்ல நண்பர்கள், ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களை போல் நாமளும் செய்யணும். அந்த இறுதி நமக்கு எந்த சூழ்நிலையும் வரவே வராது. ஏன்னா வேத வசனம் ஆழமா நம்முடைய இறுதியத்தில் இருக்குது. தாவீது சொல்றாரு இல்லையா, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு ஒரு வாக்கையை நிறுதத்தில் வைத்து 119 சங்கீத வசனம் 8, 9, 10 படிக்கணுமா இல்லைங்களா? அப்ப வேத வசனம் நம்ம இறுதி ஆழமா பதிச்சுன்னா உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எச்சரிப்பு சொல்லிட்டே இருக்கும். உலகத்தை பார்த்து அதன்படி செஞ்சிடாத, அதோடு சேர்ந்து நீ நரகத்துக்கு போயிருவே, ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவ. வசனம் சொல்லுது முடிவு அழிவுன்னு சொல்லிட்டாரு. பூமிக்கு அடுத்தவர்கள் அவங்க சிந்திக்கிறாங்க. பரலோகமானது நம்முடைய குடியிருப்புன்னு அவங்களுடைய இறுதியத்துல இல்ல. இதெல்லாம் நமக்கு சொல்லும் பொழுது நம்முடைய இறுதி என்ன சொல்லிடுவதில்ல. ஐயோ, நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய ராஜாவா இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அவர் வரும்போது நம்ம அவரோடு கூட அந்த இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக நம்ம வாழ்றோம். இதை தடுக்கிறதுக்கு அந்த உலகமானது, உலகத்தின் பார்வை, உலகத்தின் சிந்தனை, உலகத்தின் செயல் எல்லாமே வருது. நாம ஏன் அதை செய்யணும்? யோசிப்பு சொல்லுவார் இல்லைங்களா, தேவனுக்கு விரோதமா இந்த பொல்லாப்பை நான் ஏன் செய்யணும்னு அவர் விலகி ஓடினார். சத்தியம் சொல்லுது, இதை செய்யாதீங்கன்னா இந்த மனுஷனை நம்பினா அவ்வளவுதான், விசுவாசி நம்பினா நம்ம அவ்வளவுதான், இந்த சபையெல்லாம் நம்பினா நம்ம அவ்வளவுதான், விட்டுலாம் அப்படிங்கிறோம். தெரியுமா? இப்ப விட்டுலான்னு போயிடலாம், நியாயத்திருப்பால் அவர் விட்டுருவார். அப்ப என்ன செய்ய முடியும்? பிரியமானே, எச்சரிப்பு உண்டாகும்படி நமக்கு எழுதப்பட்டிருக்கு. என்ன எச்சரிப்பு? ராஜா தேவன், அந்த ராஜாவாகி தேவனை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளிட்டு மனுஷரை பார்த்து மனுஷன் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு ஆபத்து, நஷ்டம் எல்லாமே வரப்போகுது. அதே ஒரு செய்தி நமக்கு ஒரு எச்சரிக்கை. இயேசுங்கிற ராஜாவை நீங்க நம்பி அவருடைய அடிச்சுள்ள போங்க. அவர் வரும் பொழுது அவருடைய ஜனங்களா இருந்தீங்கன்னா பரலோகத்துக்குள்ள உங்களை அழைத்துட்டு போவார். இல்லையா அவரால் கைவிடப்படுவீர்கள். இதே நாம் ஏற்றுக்கொள்ளலாம்,
ஒண்ணுமே பண்ண முடியாது. கேட்க மனதில்லாமல் இருக்கால் எங்களுக்கு இருக்கத்தான் வேணும்னா கர்த்தர் விட்டுருவார். சரி, இருக்கத்தான் வேணுங்கிறார், நீங்க அங்கேதான் போகணுங்கிறது உங்களுடைய இருதயத்தினுடைய விருப்பம். வேற என்ன செய்ய முடியும்? விட்டுருங்க அப்படின்றார். ஆக நாம் அப்படிப்பட்ட ஒரு தேவனால் அதாவது நம்பிக்கையற்ற ஒரு நிலைமைக்கு போயிடலாம். தேவன் முடிவடைந்து நம்பிக்கை வச்சிருக்கார். அப்போஸ்தலர்கள் 12 பேரும் உண்மையா இருப்பான்னு தேவன் கொடுத்தாரு. அதுல யூதாஸ் காரியத்தின் இறுதி மாறி போச்சு. ஆனா இயேசு முடிவடைந்த இடத்துல உண்மையா இருந்தார், நம்பிக்கை வைத்தார், அன்பு வைத்தார். இந்த மரத்தை வெட்டி போடலான்னு வேலைக்காரர் சொல்றாரு. எஜமான் சொல்றாரு, வேலைக்காரர் சொல்றாரு வேண்டாம், 200 வருஷம் இருக்கு. அந்த வாய்ப்பு நமக்கு தேவன் கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பை நம்ம தட்டி கழிச்சிட்டோம்னா அவரே சொல்லுவாரு, வெட்டிடு. அது பிரிமான்ல நம்ம வெட்டப்படுவதற்கும் அழிக்கப்படுவதற்கு அல்ல, கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். என்ன சிச்சை? எச்சரிப்பு பாருங்க, கவனிங்க, மனம் திரும்பிக்குங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவனை பார்ப்போம், அவருடைய சத்தியத்தை பார்ப்போம், இயேசுவை பார்ப்போம், அவருடைய அடிச்சுடலை பார்ப்போம், அவருடைய சட்டத்திட்டங்களை பார்ப்போம், வேதத்தை அதிகமா படிக்க ஆரம்பிப்போம். விசுவாசிகள் நம்ம கவனிங்க. அது உண்மையில விசுவாசிகள், அதான் தேர்ந்த விசுவாசிகளை மாதிரியா நோக்கிட்டார். விசுவாசியை எல்லாரும் விசுவாசி நினைச்சிடாதீங்க, அது உண்மையா இருக்க மாட்டாங்க. தேறினவர்கள் எந்த சிந்தையா இருக்காங்க அதே போல சிந்தை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். அந்த இறுதித்தோடு நம்ம பிரயாசப்பட்டா தகாதவைகளை செய்ய மாட்டோம், தேவனையும் அந்த இயேசுவானவரை தள்ள மாட்டோம், வேதத்தையும் தள்ள மாட்டோம். அப்படி தள்ளிட்டா அந்த வசனமே நம்மளை நியாயத்திற்கு செய்யும். என்னை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்குது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளை நியாயத்திற்கு அவன் 12ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டான். அந்த நியாயத்திற்குனாலே நான் பரலோகத்துக்குள்ள செல்வனுங்கிறதா தேவ விருப்பம். அதனால அந்த இறுதித்தோடு நம்ம பிரயாசப்படுவோம். தேவன் அதுக்கான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து உதவி செய்வாராக.